இன்றைக்கி மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். மிளகு ரசத்துக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த ஊறின புளியை இந்த அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பூண்டு, ஒரு தக்காளி பழம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இல்லாட்டி வரமல்லி கூட போடலாம். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு கொஞ்சம் பருபருன்னு அடித்தாலே போதும். ஒரு இருச்சட்டியில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் கடவுள் நம்பர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஒரு 5-6 வெந்தயம் போட்டிருக்கேன். எல்லாமே இப்போ நல்லா பொரியட்டும். நல்லா அந்த அளவுக்கு பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரையில் நம்ம அடித்து வச்சுருக்க அந்த மிக்ஸி ஜாரில் அடித்த அந்த மிளகு சீரதையும் அதோடு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படியே லேசாக வதக்கி விடலாம். வதக்கி விடையிலே ரசம் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அப்படி எல்லாத்தையும் வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டு இதுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ரொம்ப ஊற்றலை. நான் புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் வேணால் நமக்கு எவ்வளோவுக்கு தேவையோ அவ்வளோக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நான் 1 டம்ளர் மட்டும் ஊற்றி இந்த தண்ணியை மட்டும் இப்போ லேசாக கொதிக்க விடணும். இதோட நான் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே அப்படியே நுரக்கட்டி வரட்டும். நல்லா அப்படி நுரக்கட்டி வரையில் லேசாக அப்படி கலக்கி விட்ருங்க. இதுலேயே இப்போ நமக்கு கலக்கி விட்டு இந்த ஒரு டம்ளர் தண்ணியிலே கொதிக்கையில் அந்த மிளகு சீரகம் காரமெல்லாம் நல்லா இறங்கிடும் ரசத்தில். நல்லா அப்படி கொதிக்குது. இந்த அளவுக்கு நல்லா கொதி வரையில் லேசாக அப்படியே கலக்கி விட்டுட்டா பழையபடி இப்போ அந்த இன்னொரு லேசாக அந்த கொதி வரையில் இந்த புளி தண்ணியை இப்போ இதோடு சேர்த்துருவோம். எனக்கு இந்தளவு போதுன்றதுனால இதோட விட்டுட்டேன். உங்களுக்கு இன்னும் தேவை அப்படின்னா இன்னும் 1 டம்ளர் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி இருந்து வேக வச்சு பருப்பு தண்ணி இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக அப்படியே நல்லா கொதி உடி நுரக்கட்டி வரட்டும் எல்லாமே. இந்தளவுக்கு எல்லாமே நல்லா பெரும்பாலும் எல்லோரும் புளியோடையே அந்த மிளகு சீரகம்லாம் போட்டு அரைச்சி கலக்கி ரசம் வைப்போம். அப்படியும் செய்யலாம். அதை விட இந்த மாதிரி வதக்கி செய்யல ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்குவோம். இறக்கையில் இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்தளவுக்கு கொதி வரையில் அப்படியே அடுப்பு நிறுத்திடுங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க. நார்மலாக செய்கிற ரசத்துக்கும் இந்த ரசத்துக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.